வணக்கம். நம்ம எல்லாருக்குமே எண்கள பத்தி நல்லா தெரியும் இல்லையா? ஆனா வெறும் எண் மட்டும் இல்லாம திசையும், அதாவது டைரக்ஷனும் ரொம்ப முக்கியமான ஒரு உலகத்துக்குள்ள போக தயாரா? இன்னைக்கு நாம பார்க்க போறது வெக்டர் இயற்கணிதத்தோட ஒரு அற்புதமான உலகத்தை தான். இது வெறும் எண்களை தாண்டிய ஒரு பயணம். வாங்க உள்ளே போலாம். இப்போ ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். கோச் ஒரு பிளேயர் கிட்ட 20 மீட்டருக்கு பாஸ் பண்ணு அப்படின்னு கத்துறாரு. நீங்களே சொல்லுங்க, இந்த ஒரு தகவல் மட்டும் போதுமா? அந்த பிளேயருக்கு என்ன புரியும்? கண்டிப்பா இல்ல. எந்த டைரக்ஷன்ல பாஸ் பண்ணணும்னு சொல்லாம அந்த 20 மீட்டருக்கு என்ன அர்த்தம்? பந்து எதிரணி வீரர்கிட்ட போகலாம், இல்லனா கிரவுண்ட விட்டே வெளியே கூட போகலாம். சரியா? இங்கதான் நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும். தூரம் மட்டும் பத்தாது, திசையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாத்தீங்களா, இந்த ஃபுட்பால் உதாரணமே நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. சில விஷயங்களை விளக்குறதுக்கு வெறும் ஒரு எண் மட்டும் சொன்னா பத்தாது, அதை விட மேல ஒன்னு தேவைப்படுது. சரி, இப்போ நம்ம ரெண்டு முக்கியமான கேரக்டர்களை பார்க்கலாம். இடது பக்கம் இருக்கிறது ஸ்கேலார். இதுக்கு டைரக்ஷன்லாம் கிடையாது, வெறும் ஒரு மதிப்பு, அந்த அளவு மட்டும்தான். உங்க எடை, நேரம், தூரம் இதெல்லாம் மாதிரி. ஆனா வலது பக்கம் இருக்கிறது தான் நம்ம ஹீரோ, வெக்டர். இதுக்கு அளவும் உண்டு, திசையும் உண்டு. ஒரு காரோட வேகம் மட்டும் இல்ல, அந்த கார் எந்த திசையில போகுதுங்கிறதும் முக்கியம் இல்லையா? இதுதான் வெக்டரோட சக்தி. சரி, நம்ம சூப்பர் ஹீரோ வெக்டரை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போம். அது எப்படி நம்ம மனசுல கற்பனை பண்ணி பாக்குறது, அதோட உண்மையான உருவம் என்ன? ஓகே, இதோ அதோட அதிகாரப்பூர்வ வரையறை. எண் மதிப்பு மட்டும் இல்லாம திசையும் சேர்ந்த ஒரு அளவு. பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இயற்பியல்ல இருந்து கணினி வரைகலை வரைக்கும் எல்லாத்தையும் மாத்துனா ஒரு சக்தி வாய்ந்த கருத்து இது. இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். வெக்டரை நம்ம இப்படிதான் வரைவோம், ஒரு அம்பு மாதிரி. அந்த அம்போட நீளம்தான் அதோட வலிமை, அதாவது அதோட எண் மதிப்பு. அந்த முனைக்காட்டுற திசை தான் அதோட டைரக்ஷன். இதுதான் ஒரு வெக்டரை பாக்குறதுக்கான காட்சி வடிவம். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? இப்போத விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா ஆக போகுது. இந்த வெக்டர்களை வச்சு எப்படி கணக்குகள் போடுறது? ரெண்டு விசைகள் ஒரே நேரத்துல செயல்பட்டா என்ன ஆகும்? வாங்க அதோட கணக்குக்குள்ள கொஞ்சம் போவோம். ரெண்டு வெக்டரை எப்படி ஒன்னா சேர்க்கறது? இத நீங்க ஒரு புதையல் வேட்டை வரைபடத்துல ரெண்டு வழிகளை ஒன்னா சேர்க்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. இதுக்காக நாம பயன்படுத்துற ஒரு எளிய கருவிதான் முக்கோண விதி, அதாவது ட்ரையாங்கிள் லா. இந்த படம் அந்த விதிய சூப்பரா விளக்குது. முதல்ல ஏங்கிற பாதையில நடக்கிறீங்க, அதுக்கப்புறம் பீங்கிற பாதையில போறீங்க. இப்போ நீங்க ஆரம்பிச்ச இடத்துக்கும் முடிச்ச இடத்துக்கும் உள்ள நேரான தூரம் என்ன? அதுதான் a+bங்கிற புது வெக்டர். ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிச்ச மாதிரி இருக்குல்ல? இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க எந்த வரிசையில போனாலும் பரவாயில்ல, முதல்ல ஏ வழியா போயிட்டு அப்புறம் பி வழியா போனாலும் சரி, இல்ல முதல்ல பி போயிட்டு அப்புறம் ஏ போனாலும் சரி, நீங்க போய் சேர்ற கடைசி இடம் ஒண்ணுதான். அதாவது a+bயும் b+aவும் ஒண்ணுதான். இங்க வரிசை முக்கியம் இல்ல. கூட்டல் பார்த்தோம், அது எளிதானதுதான். ஆனா பெருக்கலுக்கு வரும்போது வெக்டர்கள் நம்மளையே ஆச்சரியப்படுத்துது. ஏன்னா வெக்டர்களை பெருக்க ஒன்னும் இல்ல, ரெண்டு அற்புதமான சக்தி வாய்ந்த வழிகள் இருக்கு. ஏதோ அந்த ரெண்டு வழியும். இடது பக்கம் புள்ளி பெருக்கல். இது கேக்குற கேள்வி என்னன்னா, இந்த ரெண்டு வெக்டரும் எவ்வளவு தூரத்துக்கு ஒரே திசையில போறாங்க? இதோட பதில் வெறும் ஒரு எண் தான். ஆனா வலது பக்கம் இருக்கிற குறுக்கு பெருக்கல் ஒரு வேற லெவல் கேள்வி கேக்குது. இந்த ரெண்டு வெக்டர்களுக்கும் செங்குத்தா இருக்கிற ஒரு புது மூணாவது திசை எது? இதோட பதில் ஒரு புதிய வெக்டர், ஒரு புதிய பரிமாணம். புள்ளி பெருக்கல ஒரு நிழல் மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒரு வெக்டரோட நிழல் இன்னொரு வெக்டர் மேல எவ்ளோ நீளத்துக்கு விழுதுன்னு அளக்கிறது தான் இது. இப்போ ஒரு ரகசியம் சொல்றேன். ரெண்டு வெக்டரோட புள்ளி பெருக்கல் 0 இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு வெக்டரும் ஒண்ணுக்கொன்னு 90 டிகிரில, அதாவது செங்குத்தா இருக்குன்னு அர்த்தம். இது பொறியியல்லையும் இயற்பியல்லையும் பயன்படுத்துற ஒரு ரொம்ப பயனுள்ள தந்திரம். சரி, இப்போ குறுக்கு பெருக்கலுக்கு வருவோம். இதுதான் உண்மையான மேஜிக். இது என்ன பண்ணும்னா, அந்த ரெண்டு வெக்டர் இருக்கிற தளத்தை விட்டு வெளியே வந்து ஒரு மூணாவது பரிமாணத்துல முழுமையா ஒரு புது திசைய உருவாக்கும். 2Dல இருந்து 3Dக்கு போற மாதிரி. அந்த புது திசைய எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்குத்தான் நம்ம கிட்ட இந்த சூப்பரான வலது கை விதி இருக்கு. ஏன் கூடவே சேர்ந்து பண்ணுங்க. உங்க வலது கையை எடுத்துக்கோங்க. உங்க விரல்களை முதல் வெக்டரான ஏ போற திசையில நீட்டுங்க. இப்போ உங்க விரல்களை ரெண்டாவது வெக்டரான பிய நோக்கி வளைச்சா முடிஞ்சதா? உங்க நிமிர்ந்த கட்ட விரல் காட்டுற திசைதான் அந்த புதிய வெக்டரோட திசை. சிம்பிளா இருக்குல்ல? சரி, இவ்ளோ நேரம் நாம கணக்க பத்தி பேசிட்டோம். இந்த கருத்துக்கள் எல்லாம் உண்மையாவே நம்ம நிஜ வாழ்க்கையோட எப்படி இணையுது? இதெல்லாம் எங்க பயன்படுது? இந்த பட்டியலை பார்த்தாலே நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இயற்பியல்ல விசை, திசைவேகம்னு எல்லாத்தையும் சொல்றதுக்கு வெக்டர்கள் தேவை.
பொறியியல்ல பெரிய பெரிய கட்டிடங்களை வடிவமைக்க இது உதவுது. நீங்க பாக்குற 3D திரைப்படங்கள், நீங்க விளையாடுற வீடியோ கேம்கள் எல்லாத்தோட இதயத்திலயும் வெக்டர்கள் தான் இருக்கு. கடைசியா அடுத்த தடவை உங்க போன்ல GPS ஆன் பண்ணும்போது ஒன்னு நினைச்சுக்கோங்க, உங்களை சரியான இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு பின்னாடி வேலை செய்யறது இந்த வெக்டர்கள் தான். சரி, நாம இவ்ளோ நேரம் பேசுனதோட முடிவுல உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. ஃபுட்பாலை தவிர உங்க அன்றாட வாழ்க்கையில திசை இல்லனா அர்த்தமே இல்லாம போயிடுற மாதிரி வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க சமையலறையில இருக்கலாம், நீங்க பயணம் பண்ற பாதையில இருக்கலாம், ஏன் நீங்க கேட்கிற இசையில கூட வெக்டர்கள் ஒளிஞ்சிருக்கலாம். யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கிடைக்கிற பதில் உங்களையே ஆச்சரியப்படுத்தலாம். நன்றி.